ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆலிம்ஸ் வேர்ல்டு. நான் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ண போன ஷாப் தாங்க ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. நான் 18 ஃபெப்ரவரி அன்றைக்கி போனேங்க. அந்த அன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா 7,970 இருந்துச்சு. வேஸ்டேஜ் 2% ப்ளஸ் 3% ஜிஎஸ்டியோட பார்த்திங்கன்னா 33,660 ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்க. நான் இந்த கோல்டு காயின் வாங்குறதுக்கு முன்னாடி நான் 2 ஷாப்புக்கு விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே ஒரு 5 பவுன் பக்கம் நான் தாலிக்கொடி எடுத்தேங்க. அப்போ பார்த்திங்கன்னா, நான் எந்த கடைக்குமே நான் போய் விசாரிக்கவும் இல்லை, எதுவுமே இல்லை. நான் பாட்டுக்கு எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் திடீர்னு போய் நான் பர்ச்சேஸ் பண்ணதுனால அவங்க சொன்ன அமௌண்ட்டு கொடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் விசாரிக்கும்போது பார்த்திங்கன்னா, அவங்க இல்லை, நீ 25,000 ஜாஸ்தி கொடுத்து வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை இப்படி போய் ஏமாந்துட்டு வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். சரி, அதுக்கப்புறம் யோசித்து எந்த யூஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். அதனால தான் நான் இப்போ ஒரு 4 கிராம் வாங்க போகும்போது நான் ஒரு கடையில் மட்டும் கேட்கக்கூடாது, இன்னொரு கடையை சேர்த்து கேட்கணும். அப்போ தான் அவங்க எந்த மாதிரியான சார்ஜஸ் போடுறாங்க, எந்த மாதிரி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால நான் இன்னொரு கடையிலையும் போய் விசாரித்தேன். அவங்க கடையில் பார்த்தீங்க அப்படின்னா கிராம் ரேட்டு ஜிஎஸ்டிலாம் ஒன்று தாங்க. இந்த வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இது சொல்கிறாங்க. அது மட்டும்தாங்க டிஃப்ரென்ஸு. இவங்க வேஸ்டேஜ்னு சொல்லி சொல்கிறாங்க, ஆனால் வேறு கடையில் டையிங் சார்ஜஸ் 250 கிராமுக்கு 250 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நான் இந்த கடையில் ஸ்ரீகுமரனில் வாங்கினதுக்கும் நான் மற்ற கடையில் விசாரிச்சதுக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 420 ரூபா சேவ் ஆகிருக்குங்க. அதனால் நான் ஸ்ரீகுமரன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான அனுபவம் கிடச்சிருக்கு, அதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.